வெல்கம் டு EVS கேமிங் 123. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மைண்ட் கிராஃப்ட் விளாட்லாம். போன வீடியோவில் இது போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கட்டிகிட்டு இருந்தேன் வீடை, அதுக்குள்ளே நிறையா ப்ராப்ளம் வந்ததுனால போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்ளம்லாம் அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்காவை பிடிச்சி கூப்பிட்டு பேகெல்லாம் எடுக்க சொன்னால் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு விளாட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். Loading Russo. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்க வைங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லைக்கு கமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உடச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கிராஃப்டிங் டேபிளும் ஃபர்னரும் வந்துடும். ஓகே வீடு ஓகே தான். திருத்துவாரு பரம்பரை ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வேறு படுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட நிறையாவே TNT இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்ததில் சர்வைவல் மோடில் டெசர்ட் டப்பில் போய் TNT எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்னால் செய்யாமல் நான் இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் எல்லாமே செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஸ்ட்டில் இல்லை, இது ஐட்டம்ஸில் போய் கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டோம்னா ஃபர்னர், வேறு எதுவும் ஒன்று எடுப்போம் ஃப்ரெண்ட். செஸ்ட்டு, ட்ராப்பிங் செஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஸ்ட் எடுத்தாலே போதும். தெரியும் டேஸ்ட்டுக்கு பரம்பரை ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்னர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு லாங் செஸ்ட் வேணும்னா இது ரெண்டு பக்கத்தில் போட்டிங்கன்னா லாங் செஸ்ட்டாக மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே கிராஃப்டிங் டேபிள் போட்டாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இன்னொரு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே மூடிடலாம். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன்லேயே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என் மண்டை குழப்புது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம். லாங் செஸ்ட்டு போட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இது கிராஃப்டிங் டேபிள் 3 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்னர் இங்கே ஒன்று போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது கிரவுண்ட் மட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருக்கீங்க. அப்பரில் ஒன்று வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாமா? நான் இன்னும் கட்டலை, போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஸ்ட்டில் தூக்கி எல்லாத்தையும் போடலாம். வாட்டர் பேக்கெட் இது எனக்கு தேவையில்ல. இப்போ ஈவனும் தேவையில்லை, TNTயும் இதுவும் தேவையே இல்லை. முதல்ல பெட் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கமெண்டில் ஏதாச்சும் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த கலர் பெட் எடுக்கணும்னு போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பெட்டு, அதுக்கப்புறம் லேடர் இல்லை, இங்கே இல்லை. லேடர் இதுலேயும் இல்லையா? லேடர் இதுலேயும் இல்லையா? சர்ச்சில் போய் LAD அப்படின்னு பார்த்தாலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். LAD லேடர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லேடர் எடுத்தாச்சு. ஏவண்டாவன் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முன்னாடியெல்லாம் ஆடு வருது ஃப்ரெண்ட்ஸ். சர்வைவல் மோடில் மட்டும் ஆடையே பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக போட்டேன், அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இதில் போட ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக போட்டேன்.
யார் அந்த பைத்தியம் ஓடிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தா முதல்ல இதுலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷனை முதல்ல இதில் எடுத்து போடு. ஐயோ எந்த ஒரு மெண்டல் கற்றுக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி அடிச்சு வீசுவோமா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சர்வைவல் மோடில் அவனை கண்ணுக்கு நேராக பார்த்தோம்னா நம்ம செத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், சாக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா காணும்? எடுத்துகிட்டு எதையும் ஓடுறான்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஷூப்பா ஃப்ளாஷோட ஃபாஸ்ட்டாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எங்கடா போனால் என் பின்னாடி இருக்கானா ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா காணும்? கண்ணுக்கே தெரிய மாட்டான், ஓடிடுறான். சிப்படான்னு சொல்லி மராடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு, கட்டியாச்சு. ஹோம் இஸ் ரெடி. அதெல்லாம் எஜ்ஜிங்கெலாம் பார்க்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் ஒரு இது மட்டும் போட்டுட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மேலே தானே, பேஸ்மெண்ட்டில் தானே இது, அதே மறந்துட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதவே மறந்து விட்டு உட்காந்துருக்கேன். பேஸ்மெண்ட்டில் தான் இதே இருக்குது. இது சும்மா அந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் மெயின் ஆட்டமே இருக்குது. 1 2 3 4 போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு படம் யாரெல்லாம் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தவங்க எல்லோரும் கமெண்டை போட்டு திருக்கி விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு சாமி அப்படியே வந்து எல்லாரையும் சாவடிக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆர்ஜே பாலாஜி டைரக்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து கதை தான் பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா போர் அடிக்குது, அதனால தான் உங்களோட விளாண்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கட்டியாச்சு. இதுக்கு மேலே பேஸ்மெண்ட்டு போட்டுடலாம். போட்டுக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மைன்கிராஃப்டில் ஒன்று பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி மேலே ஏறிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் பார்த்தா எனக்கு மட்டும் கடுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். போய் கிளாஸ் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் எங்கடா கிளாஸ் காணும்? கிளாஸ் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன். கிளாஸ், ஒயிட் கலர் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய இதில் இதுமாரி தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோலர் கோஸ்டர் எப்படி போடுறது ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு வாங்க. இதை நான் வந்து நிறைய இதெல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோப்ளாக்ஸ்னே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் தான் இருந்தேன். அதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல, சப்போர்ட் பண்ண யாருமே வரதும் இல்லை. அதனால் நான் ரோப்ளாக்ஸ் போடுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 வீடியோ போட்டேன், அதுவும் பேண்ட் ஆகிடுச்சு. யாரையும் பார்த்தும் போடலை. நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடு கட்டி முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு போய் நம்ம பிடிச்ச வேலையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ரூபிங் போர்ட்டல் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு போர்ட்டலை க்ரியேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது மைன்கிராஃப்ட் ஜாவா விளாட்னாலும் விளாட்லாம். ஜாவா
எனக்கு அந்த ஜாவா விளாட நல்லா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரை இன்ஸ்பைர் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு யூடியூபர் பேர் ஸ்பேஸ்மேன் ஒரு யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்க தான் தினமும் ஒரு இது போடுவாங்க. அவங்க தான் இன்ஸ்பயர் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுட்டு கார்பெட் எழுதுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிஆர்பி. ஓகே, கார்பெட்டு, லைம் கலர் கார்பெட். யாருக்கெல்லாம் பச்சை பிடிக்குமோ போட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவனாச்சும் வந்தாங்க அடித்து போட்டு போயிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போதுமே 2 பெட்டு போட்டுருவேன். அடுத்தது ஃபர்னஸ்ஸு தூக்கி விட்டு ஃபுல்லாக வச்சுருவேன். லாங் செஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஹவுஸ் முடிஞ்சிச்சு. இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே குச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ட்டு ஓப்பன் பண்ண முடியல. லாங் செஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே விட்டு செஸ்ட்டை வச்சுட்டேன் தெரியுமா? உள்ள இந்த பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சுருவோம். நான் வந்து வெளில கத்திக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல டோர் போடுமா ஃப்ரெண்ட்ஸ். வீடு முடிஞ்சு அது ரயில்வே தான். டோர் வாங்க, டோர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டோர் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு போயிட்டு செஸ்ட்டில் எனக்கு தேவையில்லாதெல்லாம் தூக்கி இதில் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ட்டில் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ட்டில் இது 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 கிராஃப்டிங் டேபிள், லாவா பக்கெட்டும் இது எல்லாமே தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் போட்டாச்சு. எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேனே. பெட்டு ஒன்று எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டானா ஒரு பெட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டானா கனவுல வாடகையும் பாட்டு பாடிக்கிட்டே படுத்துற வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். பெட் எடுத்துகிட்டு வச்சு கிராஃப்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராஃப்ட் பண்ண எதுவும் தேவையில்ல. இருட்டாயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ் அநியாயமாக பண்ணுறாங்க. என்னடா நியாயம்? எல்லாத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிட்டு வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதாக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். லேடரில் ஏறுவோமா? 1 2 3 8 ஏரியாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க போய் படுப்போம். தூங்கியாச்சா? கிளம்பிடலாமா?
ரீஸ்பான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நான் ஒரு அடையாளம் வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போதுமே வீடு கட்டினாலே லிமிட்டோட ஹையாக தான் வச்சுருப்பேன். ஏன்னா என் வீடு தெரியணும்னு. நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ தொலைச்சிட்டு போயிடுவேன். மேகத்துக்கிட்டே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேகத்தை உடைய வேண்டியதான் இருக்கும். இதுக்கு மேலே அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு கட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். வீடு கட்டியாச்சு, ஃபர்னிச்சரும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.